இப்போ ரீசெண்டாக கிரேசி மோகன் எழுதின புக்கை ரிலீஸ் ஈவெண்ட் நடத்தினாங்க. இதில் வந்து கமலஹாசன், கே.எஸ். ரவிக்குமார் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து கமலஹாசனும் வந்து கிரேசி மோகனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டெக்னாலஜிக்கெலாம் அப்போ இல்லாத போது வந்து கிரேசி மோகன் என் கூட இருந்தார். இப்போ டெக்னாலஜி இருக்குது, ஆனால் கிரேசி மோகன் இல்லை. ஆனால் டெக்னாலஜியை தாண்டி வசனம் தான் முக்கியம், மொழி தான் முக்கியம், அதை தாண்டி எதுவுமே இல்லை. நான் அரசியல் பேசலைங்க, ஃபேக்ட்ஸை சொல்கிறேன் அப்படின்றத இன்டெரக்டாக சொல்லிட்டாப்புல நம்ம கமலஹாசன். கிரேசி மோகன் அப்படின்றவர் வந்து ஒரு லெஜண்ட்டு. அவரை வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவரோட எழுத்துக்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அப்போ டெக்னாலஜி இல்லை, அது இருந்தால் இன்னும் நிறைய புத்தகங்கள், கேசட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்துருப்போம் அப்படின்றத ரொம்ப எமோஷ்னலாக சொன்னாங்க. இன்னொரு பக்கத்தில் கே.எஸ். ரவிக்குமாரும் வந்து நம்ம உலகநாயகன் அப்படின்ற பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு கமல் சார் சொன்னார். ஆனால் நீங்களே பாருங்கள், இப்போ தலைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நம்ம அஜித். ஆனால் எல்லாருமே அவரை தலை இப்போ ரீசெண்டாக வந்த படத்துலையும் தலை அப்படின்ற பேர் தான் வந்து நிறைய வந்திருக்கு அந்த படத்தில். அதுக்காக வந்து அதை சொல்லாமலையா இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு எப்பவுமே உலகநாயகன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம கே.எஸ். ரவிக்குமார். ஸோ இந்த கே.எஸ். ரவிக்குமார், கிரேசி மோகன், கமலஹாசன் இவங்க படங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம் நம்ம. இப்போ நீங்கள் சொல்லுங்க, கமலஹாசன், கிரேசி மோகன் பண்ண படத்திலேயே உங்களோட ஃபேவரட்டான படம் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க.